காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நான் முதல் முறை இந்த பூமிக்கு வர புறப்பட்ட போது தேவதூதர்கள் துக்கமடைந்தார்கள். பரலோகம் கலங்கினது. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டு துக்கம் நிறைந்தவராய் பாடுகள் சகித்து சிலுவையின் அந்தகார மரணமடைவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. உதவியற்ற பாலனாக பிறந்து உலகில் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் தனிமையையும் பாடுகளையும் சந்திக்கவும் முழுமனதுடன் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் எனது இரண்டாம் வருகை குறித்து பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. என் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவற்றால் நான் சம்பாதித்து கொண்ட மணவாட்டியாகிய திருச்சபையை சேர்த்து கொள்ள இந்த வருகை மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் கைகளில் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். அவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். எத்தனை திரள் கூட்டம்! ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட கூட்டம் என்னை சந்திக்க ஆயத்தப்பட்டுள்ளது. மகிழ்ச்சி பெருகும், துதியும் பாடலும் கேட்கும். ஆதார வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தல் 21:1.